அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். கருணை கடலான காஞ்சி மகா பெரிவா திருச்சியில் 1963 வருஷம் நவராத்திரி பூஜை போது இருக்கிறதே வெகு சிறப்பா அன்னதானங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த திருச்சியில யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறதே, கேம்ப்ல இருக்கிறதே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. சீதாலட்சுமி ராமசுவாமி காலேஜ் அப்படின்னு ஒரு பெரிய கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரி அந்த கல்லூரியை ஸ்தாபிதம் பண்ணினவர் ராமசுவாமியர் அப்படின்னு. ரொம்ப ஆஸ்திகர், பெரிவாள்கிட்ட பரம பக்தி. பெரிவா திருச்சியில கேம்ப்ல இருக்கிறதே அப்பப்போ தரிசனம் பண்ணிப்பார். தரிசனம் பண்ணினவருக்கு ஒரு ஆசை, பெரிவா திருப்பாதம் இந்த குழந்தைகள் படிக்கிற காலேஜில் படணும் அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ரேயஸாச்சு, க்ஷேமமாச்சு அப்படின்னு, அந்த இடம் புனிதமானும் அப்படிங்கிறதுக்காக பெரிவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினர். பெரிவா பாதம் காலேஜில் படணும், பெரிவா பாதம் காலேஜில் படணும், பெரிவா காலேஜுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டார். பெரிவா ஒன்றும் பதில் சொல்லல. பொதுவாகவே பெரிவா யாரு எதை கூப்பிட்டாலும் எதை பண்ணினாலும் சட்டுன்னு பதில் சொல்ல மாட்டா. அப்படி பதில் சொல்லாதே இருந்தா அநேகமா பெரிவா திருச்சியை விட்டு யாத்திரை அடுத்து கிளம்ப போறது அப்படிங்கிற ஒரு ஸ்திதிக்கு வந்தோன்னு ராமசுவாமியர் ரொம்ப ஆதங்கத்தோட பெரிவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். ரொம்ப ஆசையா இருக்கு, பெரிவா பாதம் காலேஜில் படணும், அதனால பெரிவா அவசியம் வரணும், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணு. இவரோட அந்த பிரார்த்தனைக்காக பெரிவா என்ன பண்ணா, சரி நாளைக்கு காலங்கார்த்தால உன் காலேஜுக்கு வரேன், நீ ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெரிவா என்ன பண்ணா, நான் காலேஜுக்கு வரேங்கிறதுக்காக உடனே ஊரை கூட்டி அமக்கலப்படுத்தப்படாது, காலங்கார்த்தால நீனும் உன் சம்சாரமும் பூர்ண கும்பத்தோட ரெடியா இருங்கோ, ஒரு பசுமாடு கண்ணு அதையும் அழிச்சு வச்சுக்கோ, அதோட ரெடியா இருங்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்னா. அதே மாதிரி பெரியவா சொன்னாப்லயே அவர் ஏற்பாடோட இருந்தார். பசுமாடு கண்ணு அதோட இவர் பூர்ணகுமம் அவ குடும்பத்தை சேர்ந்தவா எல்லாருமா ரெடியா காத்துட்டு இருக்கா. பெரியவா சொன்னபடி வந்தா காலேஜ் வாசல்லே பூர்ணகுமத்தை எடுத்துட்டு எங்கெல்லாம் எங்கால் படணும், என்ன அழிச்சுன்னு போ, எங்கெங்க உனக்கு நான் வரணும்னு ஆசை இருக்கோ அங்கெல்லாம் அழிச்சுன்னு போ, நான் பின்னாலேயே வரேன் அப்படின்னு. ராமசுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவாளை வரணும்னு அழிச்சுன்னு போறாரு. அப்ப பெரியவா என்ன பண்ணா, அந்த மாடையங்கனையும் பிடிச்சிக்கோ, அதை பிடிச்சுட்டே நீ போயிட்டே இரு, எங்கெங்க உனக்கு நான் வரணும்னு ஆசை இருக்கோ அந்த இடத்துக்குலாம் நீ இந்த மாடையங்கனையும் ஓட்டின்னு போயிட்டே இரு, நான் பின்னாலேயே வரேன் அப்படின்னா. அவர் மாடையங்கனையும் பிடிச்சிட்டு அவ வரிசையா ஒவ்வொரு இடமா போறா, காலேஜ் முழுக்கலும். பெரியவாளும் பின்னாலேயே போயிட்டு வந்தா. வெளியில உனக்கு திருப்தி தானே பரம் அப்படின்னார். அவர் பரம சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். பெரியவா அவரை திருப்திப்படுத்திட்டு மடத்துக்கு வந்துட்டா. ஸ்நானம் பூஜை ரொட்டீன்லாம் ஆயின்னு இருந்தது. இப்படி பெரியவா அந்த காலேஜுக்கு போறதே கூட சில பேர்லாம் போயிருந்தா. அதுல பார்த்த ஒருத்தருக்கு ஆச்சரியமா இருந்தது. பெரியவா பல இடங்களுக்கு விசிட் போயிருக்கா, ஆனா போன இடங்கள்ல புதுசா அதிசயமா ஒரு மாடையங்கன்னையும் முன்னாலேயே பிடிச்சிட்டு இந்த மாட்டுக்கு பின்னாலேயே போனது இங்கதான் அவர் பார்த்ததுல அப்படி அதிசயமா இருந்தது. ஏன் இப்படி போனா மாட்டுக்கு பின்னால அப்படின்னு அவருக்கு புரியல. ஆனா இதை தெரிஞ்சுக்கணும், ஏதோ பெரியவா பண்ணிருக்கான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், காரியம் இருக்கும், தாத்பரியம் இருக்கும் அப்படிங்கிறதுனால பெரியவாள்கிட்ட ராத்திரி கேட்டார். இவர் கேட்கணும்னு நினைச்சுட்டு இருக்கார். ஆனா யோஜனை, இது மாதிரி சந்தர்ப்பத்துல அந்தர்யாமியான பெரியவா என்ன பண்ணுவோம், தானே இதை ஓப்பன் பண்ணுவோம் அந்த டாபிக்லாம். அப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே விளையாட்டா கிட்ட, நான் கர்த்தால காலேஜுக்கு போயிட்டு வந்தேன், நீ பாத்தியோ அப்படின்னா. நான் ஸ்கூலுக்கு போறதே பாத்தியா, காலேஜுக்கு போறதே பாத்தியா அப்படிங்கிறப்பல பெரியவா நானும் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன் பாத்தியோ அப்படின்னு. இது மாதிரிலாம் தபாஷ் பண்ணுவா. இங்க அடையார்ல ஈராஸ் தேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அது முன்னால ஈராஸ் தேட்டர்னு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கல்யாண மண்டபம் ஆச்சு. அதுல சில பக்தர்கள்லாம் என்ன பண்ணினா போட்டோ எக்ஸிபிஷன் வச்சா. போட்டோ கண்ணன் அப்படின்னு பெரியவாளை நிறைய புகைப்படம்லாம் எடுத்தவர். அவெல்லாம் சேர்ந்துன்னு ஒரு போட்டோ எக்ஸிபிஷன் வச்சா, பெரியவாளோட இந்த அபூர்வமான படங்கள்லாம் வச்சு. அது சில நாட்கள் இங்க அந்த அடையாறுல நடந்திருந்தது. அப்போ காஞ்சிபுரத்துல இருந்து பெரியவா ஒரு நாளைக்கு யாரோ வந்தவாள்கிட்ட கேட்கிறா, மெட்ராஸ்ல ஒரு தியேட்டர்ல என் படம் ஓடுறது நீ பாத்தியோ அப்படின்னு. அவருக்கு புரியல, என்ன மெட்ராஸ்ல யாரு பெரியவா மேல சினிமா எடுத்தா, அது மெட்ராஸ்ல எந்த தியேட்டர்ல வருது புரியல. அவர் முழிச்சார். உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, அடையாறுல ஈராஸ் தியேட்டர்ல போட்டோ எக்ஸிபிஷன் வச்சிருக்கான், அதை சொல்றா.
இதுவும் படம் தானே, புகைப்படம் தானே அங்க இருக்கு. முன்னால தேட்டரா இருந்தா கூட அது ரொம்ப நாளைக்கு அதுக்கப்புறம் கல்யாண மண்டபமா இன்னும் பல கட்டடங்கள் மாறினா கூட ஈராஸ் தேட்டர்னு அதோட பேர் மட்டும் அப்படியே சினிமா தேட்டர் பேராவே இருந்தது. அதைத்தான் பரியாசமா சொல்றான். அந்த பழைய ஈராஸ் தேட்டர்ல தன்னோட புகைப்பட கண்காட்சி நடக்கிறதா. அதனால ஒரு சினிமா தேட்டர்ல என் படம் பார்த்தியோ நீ அப்படின்னு. அது மாதிரி இப்படி தமாஷ்லாம் பண்ணுவோம். அது மாதிரிதான் இங்கேயும் நான் காத்தால காலேஜுக்கு போயிட்டு வந்தேன், நீ பார்த்தையோ அப்படின்னா. இத சொன்னி இப்படி பெரியவா அந்த டாபிக் ஓபன் பண்ணோடனே அவர் உடனே ஆமாமா, ஆனா ஒரு அதிசயமா இருந்தது அப்படின்னு. என்ன அப்படின்னா, எதுக்கு பெரியவா அந்த மாடு பின்னாலேயே போனான்னு தெரியல, ஒரு மாடுங்கன்னும் பின்னாலேயே ஓட்டின்னு போச்சுன்னா ராமசாமியரை விட்டு, அதுக்கு பின்னாலேயே போனா எதுக்குன்னு தெரியல அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, ராமசுவாமியர் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த அவர் கட்டின காலேஜுக்கு வரணும்னு கூப்பிட்டுட்டே இருந்தார். ஆனா அவரோ பொம்மநாட்டி காலேஜை கட்டி வச்சுட்டு கூப்பிடுறாரு. அவ காலேஜுக்கு வரவாள்லாம் அந்த குழந்தைகள்லாம் வயசு வந்த குழந்தைகள்லாம் இருக்கும், அவ எல்லா நாள்லயும் வருவா. நமது மதத்திலேயோ சில நியமங்கள்லாம் சொல்லி இருக்கு. ஸ்திரீகளுக்கு மாசத்துல 3 நாள் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கு. அதை தீட்டு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. காரணம், நமக்கு இப்போ மாடர்ன் டேஸ்ல நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தோஷம் மாதிரி தெரியல. இதுக்கெல்லாம் என்ன பெரிய ரீசன் இருக்கு போறது, இது என்ன நமக்கு சரீரத்துல இருக்கிறாப்புல தானே, நமக்கு மலமூத்திராதிகள் மாதிரி தானே அப்படின்லாம் தோன்றது. ஆனா இதுக்கு பின்னால எவ்வளவு விளைவெல்லாம் இருக்கு, இதுல என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது, ரிஷிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிஞ்ச ரிஷிகள் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லி இதெல்லாம் சேர்த்துக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் உள்ள இருக்கணும், இதெல்லாம் வெளியில இருக்கணும் ஏதோ சொல்றான்னா அதுக்கு ஏதோ ரீசன் இருக்கும். இல்லாத அவள்லாம் சொல்ல மாட்டா. நமக்கு இருக்கிற ஒரு அறிவு அவளுக்கும் இருக்கும், நமக்கு இருக்கிற யோஜனை அவளுக்கும் இருக்கும். சில மேல்நாட்டு டாக்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணியே சொல்லியிருக்கா. ஒரு அம்மா ஒரு டாக்டர் எழுதியிருக்கா ஒரு ஆர்டிகிளே, அந்த மாதவிடாய காலத்துல ஸ்திரீகள் அந்த அம்மா டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கா. ஒரு ரோஜாப்பூ செடிக்கு பக்கத்துல போனா வாடி போயிடுறது, கருகி போயிடுறது அப்படின்னு. அவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு. நமக்கு ஏதோ ஜட பொருள் மாதிரி இருக்கு, ஏதோ இது செடிகள் தானே கொடிகள் தானே அப்படின்னு சொல்றோம். அதுகளுக்கெல்லாம் கூட எப்படி பாதிப்பெல்லாம் ஏற்படுது, சாதக பாதம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியுது. அப்படி முக்கியமா சொல்லி இருக்கு. அந்த சமயத்துல பல வியாதிகளுக்கு காரணம் அதெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்றதுனாலதான் அதை ஒதுங்கி இருக்கிறது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நாகரிகம் அப்படிங்கிற போர்வையில இதெல்லாம் நாம விடத்துக்கு அப்புறம் தான் உலகத்துல இப்படி புதுசா பல தினசான வியாதிகள், அதுக்கு என்ன மருந்து கண்டுபிடிச்சாலும் இந்த மருந்துக்கு மேல ஏதோ ஒரு வியாதி இருக்கு, சொல்ல தெரியாத இருக்கு, எத்தனையோ ஒரு அப்படியே தவிச்சுன்னு இருக்கோம், அப்படி ஒரு சிரமப்பட்டு தான் இருக்கோம். அப்ப கூட நாம இதெல்லாம் உணர்றதுக்கு நாம தயாரா இல்லை. அது குரு கிருபை இருந்தாதான் இதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், உணர முடியும். இது எதுக்கு இத்தனையும் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்ப பெரியவா சொல்றா, ஸ்திரீகள் காலேஜை கட்டி வச்சுட்டு இருக்கா, அவ எல்லா நாள்லயும் காலேஜுக்கு வந்துருவா. அப்படி வந்தா அந்த இடம் எல்லாம் தீட்டுன்னு சொல்லியிருக்கு. நமக்கு மதத்துல எந்த ஒரு தீட்டா இருந்தாலும், எச்சலா இருந்தாலும், ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய விஷயங்களா இருந்தாலும், அது அத்தனைக்கும் போக்குறதுக்கு ஒரே ஒரு ஆன்டிபயாட்டிக், ரொம்ப பவர்ஃபுல் ஆன்டிபயாட்டிக்கா எதை சொல்லியிருக்கு அப்படின்னா கோமயத்தை தான் சொல்லியிருக்கு. பசுஞ்சாணம், பசுமாட்டோட மூத்திரம், இதைத்தான் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு. பசுமாடு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும், நாட்டு பசு. அந்த நாட்டு பசுவோட இந்த கோமயம் கோமூத்திரம் இதுகளுக்கெல்லாம் தான் ரொம்ப அப்படி ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒரு பவர் இருக்கு. அது ஈஸ்வர சிருஷ்டி. அந்த கிருமிகள்லாம் படைச்ச ஈஸ்வரனே அதுக்கு உண்டான ஒரு மருந்தையும் படைச்சிருக்கார். அதனால்தான் நமக்கு கோவை ரொம்ப முக்கியமா கொண்டாடுறதுக்கு காரணம், கோவுக்கு சர்வமும் அதுல நமக்கு உபயோகமா இருக்கிறதுக்கு காரணம், அதை நாம அப்படி கொண்டாடுறது, புனிதமா கொண்டாடுறதுக்கு காரணம். இது மாதிரி காலேஜ் பொது இடங்கள்லாம் இனிமே கோமையெல்லாம் போட்டு சுத்தி பண்ண முடியுமா? யாரு இன்னைக்கு ஒருத்தர் வருவா, நாளைக்கு ஒருத்தர் வருவா தீட்டோட, அதனால யாரு வருவா என்னெல்லாம் தெரியாது. அதனால அது மாதிரி இடத்தெல்லாம் ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கிறவா போய் முதிக்காத இருக்கிறது, அங்க போகாத இருக்கிறது தான் அவாய்ட் பண்ண முடியும். வேற இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பெரியவா அதை சொல்லிட்டு அவ எல்லா நாள்லயும் வருவா. அந்த இடத்துல எத்தனையோ தீட்டு தொடக்கலாம் இருக்கலாம். என்னோட ஆச்சாரத்துக்கு, என்னோட ஆசிரமத்துக்கு நான் அங்கெல்லாம் போய் முதிக்க முடியாது, பண்றது நியாயம் இல்லை. ஆனா ராமசுவாமியரோ ரொம்ப ஆசையா கூப்பிட்டு இருக்காரு. பாவம் அவருக்கு இது தெரியல, இந்த ஆங்கிள் அவர் கவனிக்கல, பார்க்கல. பெரியவா ஆச்சாரத்துக்கு அங்க அப்படி வந்தா சரியா வருமே வராதா அப்படின்னு, அதனால நம்ம கூப்பிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணல. அவருக்கு பரம பக்தி, எப்படியானும் பெரியவா பாதம் படணும், இந்த குழந்தை எல்லாம் க்ஷேமமா இருக்கணும், காலேஜ் என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையில தான் வந்து கூப்பிட்டு இருக்காரு.
இத பெரியவா சொல்றா, இந்த இப்ப பேசிட்டு இருக்கிறவட்ட அவரானா அப்படி கூப்பிடுறாரு, எனக்கானா இது மாதிரி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, நானும் யோஜனை பண்ணிட்டே இருந்தேன், அதனாலதான் பதில் சொல்லல. அவர் கேட்கறதையெல்லாம் முன்னால பெரியவா பதில் சொல்லாத காரணம் இதான். நானும் பதில் சொல்லாதே இருந்தேன். அவர் அப்புறம் விடமாட்டாரு போல இருந்தது, வந்துதான் ஆகணுங்கிறப்பல கம்பல் பண்றதே. சரி, அவர் மனசும் நோகப்படாது, அவர் தாப்பப்படப்படாதுங்கிறதுக்காக போகலாம்னு யோஜனை பண்ணேன். அப்புறம் தான் தோணித்து, நம்மளோட ஆச்சார அனுஷ்டானத்துக்கு விரோதம் இல்லாதையும் இருக்கணும், கூப்பிட்டவரோட ஆசைக்கு பூர்த்தி ஆறாப்புலையும் இருக்கணும். அப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அப்பதான் ஞாபகம் வந்தது, எப்பேற்பட்ட எச்சல் தீட்டா இருந்தாலும் அதை போக்குறதுக்கு சுத்தி பண்றதுக்கு இந்த பசுமாடும் அதோட கோமையும் தான் முக்கியம் அப்படின்னு தோணித்து. இப்ப இனிமே அவரை இனிமே காலேஜ் முழுக்களும் சாணி போட்டு அலம்பி விடுங்க அப்படின்லாம் சொன்னாக்க அதுவும் நல்லா இருக்காது. அவர் ஏண்டாப்பா கூப்பிட்டோன்னு ஆறாப்புல அவளை ஒரு காரியம் சொல்லிடக்கூடாது. இப்படி பசுமாட்டோட சாணியை போட்டு அதெல்லாம் அலம்பித்தான் விடணுங்கிறது இல்ல. அது இந்த பசுமாடு ஒரு தினம் போயிட்டு வந்தாலே போறோம், அந்த பாத தூளி பட்டாலே, பசுமாடு குழம்பு காலடி குழம்பு பட்டாலே எப்பேற்பட்ட திட்டா இருந்தாலும் எச்சலா இருந்தாலும் தோஷமா இருந்தாலும் போயிடும். அதனாலதான் நம்ம கிரேப்ரேஷங்கள்லாம் கூட முதல்ல பசுமாடை உள்ள விடுறது, பசுமாடை உள்ள வருது அப்படிங்கிறதுக்கு காரணம், அந்த இடம் ஒரு சுத்தமா ஆகணும், நமக்கு ஒரு பவித்திரமா இருக்கணும், நம்ம வாழறதுக்கு அருகதை உள்ளதா இருக்கணும், அங்க உள்ள தோஷங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக தான். அத மாதிரி தான் நானும் என்ன பண்ணேன், கிரேப்ரேசத்துக்கு போறாப்புல இந்த மாட்டுக்கு பின்னாலேயே நானும் போயிட்டு வந்துட்டேன். அதனாலதான் மாட்டு பின்னால போயிட்டு வந்தேன் அப்படின்னா. இப்பதான் இந்த பக்தருக்கு புரிஞ்சுது, எதுக்காக பெரியவா பசுமாட்டுக்கு பின்னாலே இந்த காலேஜ் முழுக்களும் சுத்தினா அப்படிங்கிறது இதோட தாத்பரியம் தான் புரிஞ்சது. இப்ப பாருங்க, பெரியவாளோட கருணைய, கூப்பிட்ட பக்தரோட மனசும் நோகப்படாது. இத அவர்கிட்ட சொல்லி இருந்தாருன்னா அவருக்கு வருத்தம் கூட இருக்கலாம், ஆஹா இது தெரியாத போயிடுத்தே, நம்ம பெரியவாளை சிரமப்படுத்திட்டுமே, அவளோட ஆச்சார அனுஷ்டானத்துக்கு ஒரு குறாப்புல நடந்து விட்டோமே அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுல தியாபம் வரப்படாது. அதுக்காக தன்னோட ஆச்சாரத்தையும் விட்டும் கொடுக்க முடியாது. இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு மாட்டுக்கு பின்னாலே அது சாஸ்திரத்துல ரீதியா என்ன பண்ணினா அதுக்கு சரியாகுமோ, இவாளுக்கு போயிட்டு வராப்புல ஆகுமோ பண்ணிட்டு இவ மாட்டு பின்னால போயிட்டு வந்தா அப்படின்னு நாம பாக்குறோம். இது பெரியவாள்கிட்ட ரொம்ப விசேஷம். தன்னோட ஆச்சார அனுஷ்டானத்துக்கும் விரோதம் இல்லாத, ஒரு அன்புக்கும் மற்றவாளோட ஒரு பக்தி ஸ்ரத்தைக்கும் குறவில்லாத எப்படி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நடந்துக்க முடியும் அப்படிங்கிறது பெரியவாள்கிட்ட ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இப்படி பெரியவா சரித்திரத்துல பார்த்து இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்புன்னு. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்மளோட ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டுட்டு அடுத்த வாழ்கிட்ட பிரியமா இருக்கும், அடுத்த வாழ்கிட்ட அன்பா இருக்கணும், அடுத்த வாழ்கிட்ட பிரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஆச்சார அனுஷ்டானத்தெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கோம் இல்லையா. பொதுவாவே நாம ஒரு சட்டம் மாதிரி வச்சுனுட்டோம், ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோட ஸ்ட்ரிக்டா இருந்தா அவளுக்கு ஒரு மனிதாபிமானமே இருக்காது, இதெல்லாம் விட்டாதான் மனிதாபிமானம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு நேர் விரோதமா பெரியவா எப்படி இருந்தான்னு, மனிதாபிமானத்துல அன்புல அவளை போல இன்னொரு व्यक्तिயை காமிக்க முடியாது, அப்படி அன்போட மலையா இருந்தா, அதே மாதிரி ஆச்சார அனுஷ்டானத்திலையும் இனிமே அவருக்கு சமமா இன்னொருத்தரை சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்பல ஆச்சாரத்திலையும் மலையா இருந்தா. இத ரெண்டையும் எப்படி அழகா கம்பைன் பண்ணிக்கிறது, அதை இணைச்சுண்டு ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லாத நடந்துக்கிறது அப்படின்னு பாக்குறது தான் நம்ம பெரியவா சரித்திரத்திலையும் தெரிஞ்சுக்கிற படிப்புன்னு. அவர் ஆச்சாரியர் அப்படின்னா அவர்கிட்ட என்ன கத்துக்கணும், இதெல்லாம் தான் கத்துக்கணும். அப்படி அந்த காலேஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தா இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல பல நிகழ்ச்சிகள் இது மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்படி இருந்த பெரியவா திருச்சியில யாத்திரையை முடிச்சுட்டு நேர பல க்ஷேத்திரங்கள் வழியால, அப்ப திருச்சியிலேருந்து திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம், சிறுவாச்சூர் இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டா. இந்த சிறுவாச்சூர் அப்படிங்கிறது மதுரை காளி அப்படின்னு ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம். பெரியவாளோட தாயார் வழியிலேயோ என்னமோ அதுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவா. அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டா. ஸ்ரீரங்கத்துல திருவானைக்காவெல்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. திருச்சியில நகரசபை தலைவர் சார்புல ஒரு பெரியவாளுக்கு ஃபேர்வெல் கொடுக்கப்பட்டது, பிரிவு உபச்சாரம், இப்படி பல அந்த மரியாதைகள்லாம் ஏத்துண்டு பெரியவா நேர கும்பகோணம் நோக்கி வரப்போறா. அப்படி வரத்தே 1963 வருஷம் டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி திருடமருதூருக்கு வந்தா. இந்த திருடமருதூருங்கிறது பெரிய க்ஷேத்திரம், மத்தியார்ஜுனம் அப்படின்னு. நம்ம இந்த சோழ தேசத்துல காசி அப்படிங்கிறது நமக்கு சனாதன மதத்துல நம்ம பாரத தேசத்துல காசிங்கிறது பெரிய க்ஷேத்திரம், மகா பெரிய க்ஷேத்திரம். இந்த காசிக்கு சமமா இனிமே இன்னொரு க்ஷேத்திரம் சொல்லப்படல, அவ்வளவு புனிதமானது.
அந்த காஷி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துல வடக்க இருக்கு கங்கை கரையில. ஆனால் அதே சாஸ்திரங்கள்ல புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த காசிக்கு சமமாவும் சில க்ஷேத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. காசிக்கு அதிகமா கூட 1-2 க்ஷேத்திரங்களை சொல்லியிருக்கு. காசிக்கு சமமா இந்த சோழ தேசத்துல காவேரி கரையில சோழ தேசத்துல ஒரு 6 க்ஷேத்திரம் சொல்லியிருக்கு காசிக்கு சமமான க்ஷேத்திரம் அப்படின்னு. அந்த 6 க்ஷேத்திரம் என்னன்னா, திருவையாறு பஞ்சநத க்ஷேத்திரம் அப்படிங்கிற திருவையாறு ஒரு க்ஷேத்திரம், இந்த திருவிடமருதூர் ஒரு க்ஷேத்திரம், திருவெண்காடு, அதே மாதிரி சாயாவனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு 4 ஆச்சு, கௌரி மாயோரம்னு மாயோரம் ஒரு க்ஷேத்திரம் 5, 6வது வேதாரண்யம் அப்படிங்கிறது. இந்த திருவையாறு, திருவிடமருதூர், திருவெண்காடு, சாயாவனம், மாயூரம், வேதாரண்யம் அப்படிங்கிற இந்த 6ம் காசிக்கு சமமான க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி உயர்ந்த க்ஷேத்திரமான இந்த திருவிடமருதூர்ல பிராச்சீனமா ஒரு சங்கர மடம் இருக்கு. அந்த சங்கர மடத்துல இந்த 1963ஆம் வருஷம் டிசம்பர் மாசம் பெரியவா என்ன பண்ணினா, ஆதிசங்கர பகவத் பாதாலோட பாதுகையை பிரதிஷ்டை பண்ணினா. அநேகமா பெரியவா தன்னோட பீடாதிபத்திய காலத்துல பாரத தேசத்துல பல இடங்கள்ல பகவத் பாதாளோட திருவுருவச் சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. பல இடங்கள்ல பகவத் பாதாளோட பாதுகைய பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. பாதுகை அப்படின்னாக்க பாதத்தை எப்படி பண்ணுவான்னா, கல்லுலயே செலவக்கல்லையே ஒரு தாமரப்பு மாதிரி இருக்கும், அதுல பகவத் பாதாளோட திருப்பாதம் மாதிரி இருக்கும். ராமர் பாதம் விஷ்ணு பாதம் அப்படின்லாம் நாம வழிபடலையா, அதே மாதிரி பகவத் பாதாளனே பிரசித்த பெற்ற அவரோட பெருமைக்கு ஏத்தாப்புல அவரோட பாதத்தை எங்கெங்கெல்லாம் மடங்கள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அப்படிதான் இந்த திருவிடமருதூர்லயும் 63ஆம் வருஷம் ஆச்சாரிய பாதுகை பிரதிஷ்டை பண்ணினா. அந்த திருவிடமருதூரும் இன்னொரு முக்கியமான பகவத் பாதாளுக்கும் இந்த திருவிடமருதூருக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னா, ஆதிசங்கர பகவத் பாதரா அவதாரம் பண்ணி அவர் அத்வைத சித்தாந்த ஸ்தாபிதம் பண்ணி ஷண்மதத்தை சரி பண்ணி இந்த பாரத தேசத்தை 3 தரம் பாத யாத்திரையா வளம் வந்தால்னா பிராச்சீன சங்கர விஜயங்கள்லாம் சொல்றது. அப்படி சொல்றது இந்த சங்கர விஜயத்துல என்ன சொல்றது அப்படின்னா, இவர் யாத்திரை பண்ணிட்டு வரது இந்த பாரத தேசத்துல இந்த மத்தியார்ஜுனங்கிற திருவிடமருதூருக்கு வந்தார். இந்த ஆச்சாரியால் போற இடங்கள்லாம் பண்டிதர்கள்லாம் அவளோட வாதத்துக்கு வந்தா, அத்வைத சித்தாந்தம் தான் வசத்தி, அதுதான் சத்தியம் அப்படிங்கிறத நீங்க ஸ்தாபிதம்லாம் பண்ணிருக்கள், பிரஸ்தானத்திரை பாஷ்யம்லாம் எழுதி இதெல்லாம் பண்ணிருக்கள், இதுதான் சத்தியம் அப்படிங்கறத அவளோட வாதம் எல்லாம் பண்ணி எல்லா இடத்துலயும் நிரூபணம் பண்ணியிருக்கா. அப்படி பண்ணிட்டே வரத்தே இந்த திருவிடமருதூர்லயும் வரத்தே அந்த பண்டிதர்கள்லாம் என்ன பண்ணினா வாதத்துக்கு வந்தா. ஆதிசங்கர பகவத் பாதால் யாரோடும் சண்டைக்கு போகல, யார்ட்டையும் வாதத்துக்கு போகல. மற்றவாள்லாம் வந்தாக்க இவர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்தது, அவ்வளவுதான். அப்படி அவள்லாம் இவள்கிட்ட சாஸ்திர ரீதியா வாதத்துக்கு வந்தா. அது எப்படி உங்களால சொல்ல முடியும், அத்வைதம் தான் பரம தாத்பரியம், அதுதான் வேதத்தோட முடிவான கொள்கை அப்படிங்கிறது நீங்க எப்படி சொல்லலாம், எப்படி எல்லாம் பாஷ்யத்தெல்லாம் பண்ணிக்க அப்படின்னு வாதத்துக்கெல்லாம் வந்தா. அவளோட வாதம் பண்ண போறார். இப்படி எந்த ஒரு வாதம்னாலும் ஒரு பட்டிமண்டம் அப்படின்னா ஒரு நடுவர் இருக்கணும் இல்லையோ. இந்த காலத்துல பட்டிமண்டபம் அப்படிங்கிறோம், அது அந்த காலத்துல அப்படி வாதம் அப்படின்னு ஒண்ணு வச்சுருந்துருக்கா. அதுக்கு நடுவர் ஒருத்தருக்குமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குமே, 2 கட்சியை சேர்ந்துவா சொன்னாக்கா இதுல எது சத்தியம் அப்படிங்கறத 2த்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒருத்தர் தீர்ப்பு சொல்லணும் இல்லையோ. அதுக்கு இந்த திருவிடமருதூர்ல வந்திருக்கிறதே பகவத் பாதாளோட அந்த வித்வான்கள்லாம் வாதத்துக்கு வந்திருக்கிறதே ஆச்சாரியாலையும் எதிர்வாதம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நடுவர் வேணுமே. யாரு நடுவர் அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம்னா, பகவத் பாதாள்கிட்ட ஒரு விசேஷம் என்னன்னா, எந்த ஊருக்கு போனாலும் யாரு வாதத்துக்கு வந்தாலும் ஜட்ஜி என்ன பண்ணுவார், அவளுக்கு யார சொல்றாளோ அவளையே வச்சுக்க சொல்லிடுவார். ஜட்ஜி யாருன்னு பாத்துக்கணும், அவர் நமக்கு சாதமா இருப்பாரா பாதமா இருப்பார் அப்படின்னு தானே நமக்கு கவலையெல்லாம் வரும். பகவத் பாதாளுக்கு இந்த கவலையே கிடையாதான். யார ஜட்ஜா போட்டாலும் பரவாயில்ல, இவர் பாயிண்ட சொல்றதுக்கு ரெடியா இருப்பார். காரணம் என்னன்னா, தன்னோட கொள்கையில தன்னோட பாயிண்ட்ல அவ்வளவு சத்தியமா நம்பிக்கை, அது பரம சத்தியமா இருக்கிறதுனால தீர்ப்பு சொல்லக்கூடியவன் நியாயாதிபதியா இருந்தா அது தானே அவளுக்கு சத்தியம் தெரியும் அப்படிங்கிறதுல பரம நம்பிக்கை அவருக்கு. அதனால இந்த யாரு ஜட்ஜுங்கிறதுலாம் அவர் கவலையப்பட மாட்டார். யாரெல்லாம் சொல்றாளோ வாதத்துக்கு வராளோ யார சொல்றாளோ அவளையே வச்சுடுவார். அப்படி திருவிடமருதூர்ல இருக்கே யாரும் பண்ணலாம்னார். அவள்லாம் எல்லாருமே சேர்ந்துன்னு சொன்னா, இங்க இருக்கிறதுலயே பெரியவர் பரமேஸ்வரன், அதனால மகாலிங்க சுவாமியே ஜட்ஜா இருக்கட்டும் அப்படின்னா. ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ மனுஷாளுக்கு முன்னால அவர் மனுஷால ஜட்ஜா வச்சுட்டு வாதம் பண்ணி நம்ம அத்வைதான சத்தியம்னு நிரூபணம் பண்றதோட பரமேஸ்வரனே இதாப்புல இருக்காருன்னா தாராளமா இருக்கட்டும், அவர் வாயாலே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கட்டுமே, எது சத்தியம் எது அசத்தியம்னு. அதனால பரம சந்தோஷம் ஆச்சாரியாளுக்கு. உடனே மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு போனா எல்லா வித்வான்களும் எல்லாரும் கேள்வி எல்லாம் கேட்கிறா, ஆச்சாரியாலும் பதில் சொல்ற.
இப்படி வாதங்கள்லாம் நடந்தா பரமேஸ்வரன் பிரார்த்தனை உண்டு. இப்படி முடிஞ்சது. அந்த சமயத்துல என்ன பண்ண, இந்த மகாலிங்க சுவாமி லிங்கத்திலேந்து அப்படி ஒரு கை வெளியில வந்தது. கை வெளியில வந்து அப்படி தூக்கிண்டு சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம் அப்படின்னு 3 தரம் சொல்லித்து கையை உள்ளுக்குள்ள போயிடுது. மகாலிங்க சுவாமி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். இந்த வாதத்தை பிரதிவாதத்தெல்லாம் கேட்டுட்டு எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார், சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம் அப்படின்னு ஒரு தரத்துக்கு 3 தரம். நீங்க பார்த்தேன்னா சில நாட்டுலாம் வச்சிருக்க, அமெரிக்கா முதலான நாட்டுலாம் அந்த பதவி பிரமாணம் எல்லாம் பண்ணிக்கிறதே என்ன பண்ணுவோம், சத்திய பிரமாணம் பண்ணிக்கிறது இப்படி கையை ஒசத்தின்னு தான் சொல்றதா இருக்கு. இது ஏதோ இப்ப ஏதோ நாம ஒரு சம்பிரதாயம் மாதிரி பாக்குறோம், ஏதோ ஒரு நாட்டுல ஒரு வழக்கம் மாதிரி பாக்குறோம். இதுக்கு புராண ரீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னால ஆச்சாரியாளுக்கு பரமேஸ்வரன் மத்தியார்ஜுனத்துல திருடமருதூர்ல எப்படி அத்வைதம் தான் சத்தியம் அப்படின்னு பிரமாணம் பண்ண, இப்படி வலது கையை தூக்கிண்டு இப்படி உயர்த்தின்னு பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பிராச்சீன சங்கர விஜயங்கள்லாம் இருக்கு. மாதவிய சங்கர விஜயத்திலும் வியாக்கியானத்துல இதெல்லாமும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த கதையெல்லாமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அப்படி ஒரு உயர்ந்த க்ஷேத்திரம் மகாலிங்க சுவாமியை பரமேஸ்வரனே வந்து கையை தூக்கி வசத்தி அத்வைதம் சத்தியம் அப்படின்னு சொன்னதுதான் இந்த மத்தியார்ஜுன க்ஷேத்திரத்துல. அதனாலதான் இந்த திருடமருதோருக்கும் ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கும் அந்த பரம்பரையில வந்து இந்த காமகோடி பீடத்துக்கும் ரொம்ப ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதெல்லாம் உத்தேசிச்சுதான் பெரியவா என்ன பண்ணினா 1963 வருஷம் அங்க சங்கர மடத்துல பாதுக பிரதிஷ்டை பண்ணினா. அதே மாதிரி அந்த மடத்து வாசல்ல இந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறாப்புல ஆதிசங்கர பகவத்பாதாள் மகாலிங்க சுவாமிக்கு முன்னால கைகுப்பின்னு நிற்கிறாப்புல, மகாலிங்கத்திலேருந்து இவள் கை வந்து அத்வைதம் சத்தியம்னு சொல்றாப்புல மேல ஒரு விமானம் வச்சு அதுலயும் பிரதிஷ்டை பண்ணினா. இந்த சில்பத்துல இதை பிரதிஷ்டை பண்ணிக்கா. இன்னைக்கும் போனா பார்க்கலாம், அத்வைதம் சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம்னு எழுதியிருக்கும். இந்த அத்வைதத்துக்கு ஒரு பெரிய சர்டிபிகேட் என்னென்ன, பரமேஸ்வரனே எத்தனையோ தத்துவங்கள் இருக்கு உலகத்துல, எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கு, எத்தனையோ மகான்கள் என்னெல்லாமோ சொல்லியிருக்கா. இருந்தா கூட இந்த அத்வைதம் தான் பரம சத்தியம் அப்படின்னு பகவானே கையை தூக்கி பிராமிஸ் பண்ணினது. அந்த திருடமருதூர்ல இப்படி சங்கர ஆச்சாரியாளோட பிம்பம் அந்த அத்வைத சத்தியம்ங்கிறதையும் பிரதிஷ்டை பண்ணி பாதுகையை பிரதிஷ்டை பண்ணினா. அதுல இன்னொன்னு முக்கியமா என்ன பண்ணினான்னா ரொம்ப கிராண்டா விமர்சையா நடந்தது. அந்த பாதுகைக்கு நல்ல தகுடி சால்வை அப்படின்பா, பொன்னாடை அப்படின்னு சொல்லுமே, அது மாதிரி ஜரிகை சால்வையில 108 வாங்கிட்டு வர சொல்லி பகவத்பாதாளோட அஷ்டோத்திரத்தை சொல்லி பெரியவாளும் புதுப்பிரிவான்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திர சுவாமி 2 பேருமா சேர்ந்துண்டு அந்த ஆச்சாரியால் பாதுகைக்கு இந்த 108 சால்வையாலையும் அர்ச்சனை. நாமெல்லாம் புஷ்பத்தால தான் பண்ணுவோம், பத்திரங்களால தான் பண்ணுவோம். பெரியவா என்ன பண்ணா இந்த ஜரிகை சால்வையில ஆச்சாரியாளுக்கு பாதுகைக்கு பாதத்துக்கு அர்ச்சனை பண்ணி அந்த அத்தனை சால்வியும் 108 வித்வான்களுக்கு திருப்பி பிரசாதமா கொடுத்தா, சம்பாவனையா பிரசாதமா கொடுத்தா பெரிய வித்வத் வச்சு. இது மாதிரினா ரேரா அபூர்வமா பெரியவாளுக்கு தான் தோணும், பெரியவா தான் பண்ண முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு நடந்தது போட்டோவே இருக்கு. பெரியவாளும் புது பெரியவா சேர்ந்து அந்த பாதுகைக்கு சால்வையால அர்ச்சனை பண்றது, அதே மாதிரி எல்லா வித்வான்களுக்கும் அந்த சால்வையை கொடுத்துட்டு பிரசாதமா கொடுத்துட்டு எல்லாரும் சூழ்ந்து இருக்க 2 பெரியவாளும் அங்க இந்த பாதுகை பக்கத்திலேயே இருக்கிறப்பெல்லாம் போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஆனந்தமா இருக்கும். இப்படி எல்லாம் இந்த திருடமருதூர்ல பரம வைபவமா ஆச்சாரிய பாதுக பிரதிஷ்டையெல்லாம் நடந்தது. அங்கேருந்து பெரியவா நேர யாத்திரையை தொடர்ந்துன்னு கும்பகோணத்துக்கு வரா. அதை என்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறது தொடர்ந்து பார்க்க போறோம்.